ஏதோ ஒரு கல் வைத்த மோதிரம் தருவது யோகம் என்கிறார்கள் சில மேதைகள். யோகம் தரும் கடவுளை காண்பதற்கு பலர் தருகிறார்கள் பாதைகள். என்னை பார் யோகம் வரும் என்கிறது 2 கழுதைகள். ஆனால் என் பாட்டன் பாரதி சொல்கிறான், ஊருக்கு உழைத்திடல் யோகம். பிச்சைக்காரன் கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறான், பக்தனோ கோயிலுக்கு உள்ளே பிச்சை எடுக்கிறான். பிச்சைக்காரனுக்கு தெரியும் உள்ளே பிச்சையிடுவதற்கு யாரும் இல்லை என்று. கோயில் உண்டியலில் பணத்தை கொட்டி யோகம் தேடுபவர்களுக்கு ஏன் புரிவதில்லை? தன்னுடைய வருமானத்தில் 60% உலகத்திற்கு தானமாக கொடுத்துவிட்டு பணக்காரர் பட்டியலில் சற்று பின்தங்கி இருந்தாலும் உலக மக்கள் மனதில் என்றுமே முதலிடத்தில் இருப்பவர் ரத்தன் டாடா அவர்கள். சுமார் 3.5 கோடியை தான் இறந்த பின்னும் தன்னுடைய ஊழியர்களுக்காக கொடுத்துவிட்டு தன்னுடைய இறப்பிலும் யோகத்தை தன்னுடனே கூட்டி சென்றிருக்கிறார் அவர். அரசு பள்ளிகளின் நிலை இன்று சற்று வசதி குறைவாக இருக்கிறது. தனக்கு என்ன நடந்தால் என்ன என்று யோசிக்காமல் தன்னுடைய சொந்த நகைகளை விற்று தன்னுடைய சொந்த பணத்தால் ஒரு அரசு பள்ளியை தனியார் பள்ளியாகவே மாற்றி இருக்கிறார் அரசு ஆசிரியர் அன்னபூர்ணா அவர்கள். அவர்களுக்கு எது யோகம்? அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் புன்னகையில் இருக்கிறது அவருடைய யோகம்.